5 வருஷம் எதிர்கட்சியா இருந்தோம், இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்திருக்கோம். ஏன் ஆளுங்கட்சியா வர முடியல? அதுக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ண ஆரோக்கியமா நான் தலைமையில. இங்க நீங்க வந்து எல்லாருமே நல்லா ஒற்றுமையா ஒர்க் பண்ணி மாட்டுக்கிறது இல்ல, தலைமையில டிஸ்கஷன் பண்ணி பண்ணினா தான் அடுத்த ஆளுங்கட்சியா வர முடியும். அந்த போட்டியில் இருக்கிறாங்க. லோக்கல்ல பொறுத்தளவுக்கு, இங்க பொறுத்தளவுக்கு எல்லாரும் நம்ம அண்ணன் தம்பி மாதிரி பழகி இருக்கிறோம். அது ஒரு சில பேர், ஒரு சில நபர்கள், சில பேரை பத்தி சொல்லிட்டேன். அவங்க சுயநலத்துக்காக, அவங்க சுயநலத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. அவங்க எத்தனை பேர்த்து வளர்த்துறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியும். இதுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து நான் தான் இந்த தேர்தல் உதவியா இருந்தாலும் வெளிப்படையா பேச முடியாது. அப்ப நீங்க வந்து கெஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியாதா? இதெல்லாம் நான் பேசலாமா? ஆகவே ஒரு மனசாட்சி இல்லாம எந்த வேணாலும் பேச, எல்லாம் எனக்கு நீங்க எந்த பேச உடனே சொல்லிடுறாங்க. ஆகவே தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. நாங்க தலைமையில பொதுச்சியாருக்கு எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது. அது ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு. நாங்க அது பாத்துக்கிறோம். நாங்க எப்படி போனது கொண்டு போக தெரியும். இங்க மாவட்டத்தில் இந்த கட்சி நல்லா இருக்கு. அதே போல அண்ணன் பேசுற போது இளைஞர்கள் போல நமக்கு இங்க இருக்காங்க. இளைஞர்கள் நம்ம கூட தான் இருக்காங்க. எல்லா இளைஞர்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஏன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு மத்த பக்கம் 21ல 10க்கு 10 ஜெயிச்சோம். நம்ம இன்னைக்கு நான் மட்டும் தான் இங்க ஜெயிக்கிறேன், மற்றதெல்லாம் இன்னைக்கு வர முடியல. அப்ப என்ன பிரச்சனை? இதெல்லாம் ஆரோக்கியம் இதுதான். ஆகவே தயவு செஞ்சு ஒற்றுமையா இருந்து நாம் பணியாற்ற வேண்டும். அதே போல முழு ஒத்துழைப்பு நம்முடைய தொகுதியை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக மாற்று கருத்து இல்ல. நான் தொண்டாமுத்தூர் தொகுதியில் மட்டும் கூட்டத்துக்கு நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து என்ன பொறுத்த அளவுக்கு அவர் கொடுத்த பதவியை ஏத்துக்கல. நான் வெறும் உறுப்பினராக இருக்கிறேன். உறுப்பினர் முறையில நான் இங்க கலந்துருக்கிறேன். எம்எல்ஏங்கிற முறையில் இன்னைக்கு இன்னும் பேசிட்டு இருக்கிறேன். அவர் மாவட்ட செயலாளர், அவருக்குரிய மரியாதை எப்பவுமே நம்ம கொடுப்போம். அதெல்லாம் மாற்று கருத்து என்றைக்கும் கிடையாது என்று சொல்லி, அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே கட்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள். இந்த கட்சி ஆரம்பத்திலிருந்து சரி, அம்மா இருக்கும்போது, தலைவர் இருக்கும் போதும், அதுக்கு பின்னர் எடப்பாடியார் வந்த பின்னாடும் அதுக்காக பாடுபட்டவர்கள். அதே போல பாத்தீங்கன்னா எனக்காக தொடர்ந்து பணியாற்றியவர்கள். இன்னைக்கு பணியாற்றிருக்கீங்க. என்றைக்கும் எந்த நேரத்திலும் நான் உங்கள் சகோதரன், உங்களுக்காக எந்த நேரத்தில் நிற்பேன். இந்த மாட்டுக்கத்தில் எனக்கு நம்ம தொகுதி கூட நல்லா இருக்கீங்க. எந்த சுக துக்கத்தில் எப்ப சரி, என்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒருவன், அது எந்த சூழ்நிலையும் மாறாது, உங்களுக்காக நான் நிற்பேன் என்று சொல்லி இந்த சிறப்பான கூட்டத்துக்கு நம்ம குறுகிய காலத்தில் தான் சொன்னோம். உடனடியா நீங்க எல்லாம் வந்து உடனே வந்தீங்க. ஆகவே நீங்க எல்லாம் நம்முடைய புரட்சித்துறை அம்மா அவர்கள், அதே போல எம்ஜிஆர் அவர்கள் இந்த கட்சி எப்படி உருவாக்க வளர்த்தாங்க. இந்த கட்சி நல்லா இருக்கணும், அதுக்கு ஆரோக்கியமான நாங்க வந்து ஆரோக்கியமான வேலைகள் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா நாங்க நினைக்கிறது நடக்கிறோம். அதுதான் வரும்போது அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஆகவே கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சிறப்பான முறையில் பணியாற்றி கண்டிப்பா வருங்காலத்தில் இந்த கட்சி அதிமுக ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இந்த சிறப்பான கூட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர் உட்பட அத்தனை நிர்வாகிகளுக்கு வெஞ்சார்ந்த மனம் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.